up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். மாணவர்களை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரியில் தொடர் போராட்டம் நடத்தப்படும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. புதுவை பள்ளிகளில் திணிக்கப்பட்ட CBSE பாடத்திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும். அகில இந்திய தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். கிடப்பில் போடப்பட்ட புதுவை அமைச்சர்கள் இலாக்கா பட்டியல். ஒப்புதல் கிடைப்பதில் தொடரும் இழுபறி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். டெல்லி மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பாராளுமன்றம் நோக்கி ஊர்வலமாக சென்றதால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து மாணவர்கள் தாக்கப்பட்டதாக கூறி நாடு முழுவதும் எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாடு முழுவதும் 24ஆம் தேதி மாணவர்கள் பள்ளி கல்லூரி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். அதன்படி அண்ணா சிலை அருகே சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய மாணவர்கள் டெல்லி போராட்டத்தில் மாணவர்களை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். நீட் குளறுபடிக்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரியில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுகையில் நீட் தேர்வுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே போராடி வருவதாக கூறினார். காங்கிரஸ் ஆட்சியில் தவறு நடைபெற்ற பட்சத்தில் அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ளதாகவும் பாரதிய ஜனதா ஆட்சியில் அதுபோல் நடைபெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயும் நீட் தேர்வு தேவையில்லை என தெரிவித்துள்ள நிலையில் தமிழக முதலமைச்சரிடம் மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்த உள்ளதாக கூறினார். நீட் தேர்வை ரத்து செய்யும் வரையிலும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரையிலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பேட்டியின் போது புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் உட்பட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மத்திய கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பேற்று திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த நீட் தேர்வில் கேள்வித்தாள்கள்
கசிந்து வெளியே வருவதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த 3 கோரிக்கைகளை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாம் போராட்டம் நடத்தி வருகிறோம். இப்பொழுது புதிதாக கரைப்பான் பூச்சி கட்சி வந்திருக்கிறது. அவர்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். திரு வாங்சு அவர்களும் சோனம் வாங்சு அவர்களும் இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். இந்த நீட் தேர்வை பொறுத்தவரையில இதில் மிகப்பெரிய ரேக்கெட் நடந்து கொண்டிருக்கிறது. கோச்சிங் சென்டர் என்ற போர்வையில பல அமைப்புகள் கோடிக்கணக்கான ரூபாயை இதுவரை சம்பாதித்திருக்கிறார்கள். இந்த வினாத்தாள்கள் கசிவிற்கு முக்கியமான காரணம் இந்த நீட் கோச்சிங் சென்டர் தான். மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டித்தும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி சிஐடியு அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய தொழிற்சங்க மையம், அகில இந்திய விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் நலச்சங்கம், அகில இந்திய ஜனநாயக சங்கத்தினர், ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வு குளறுபடியால், வினாத்தாள் கசிவு மோசடியால் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. எனவே மாணவர்களின் உயிர் குடிக்கும் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் மாணவர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் தடியடி நடத்தியதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் திணிக்கப்பட்ட சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் அனைத்திந்திய தொழிற்சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். உயிரிழந்த மாணவனுக்கு 1 கோடி நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். மாணவர் வாழ்க்கை கெடுக்காதே. புதுவையில் நீண்ட இழுபறிக்கு பிறகு ஆளுநரிடம் வழங்கப்பட்ட அமைச்சர்கள் இலாக்கா பட்டியல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது அரசியலில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அமைந்துள்ளது. தேர்தல் முடிவு வெளியான பின் கடந்த மே 13ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றார். அவருடன் 2 அமைச்சர்களும், அதன் பிறகு 1 மாதத்திற்கு பிறகு மீதமுள்ள 3 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் தேர்தல் முடிவு வெளியாகி 80 நாட்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. சபாநாயகர் பதவி யாருக்கு என்பதில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையில் ஏற்பட்ட போட்டியால் அமைச்சர்கள் இலாக்கா ஒதுக்குவதில் இழுபறி நீடித்தது. இந்த நிலையில் 20ஆம் தேதி மாலை ஆளுநர் கைலாஷ்நாதனை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியலை வழங்கினார். வழக்கமாக புதுச்சேரி ஆளுநரிடம் வழங்கப்படும் இலாக்கா பட்டியல் உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் பெற்று அதிகபட்சமாக 2 மணி நேரத்திற்குள் அரசிதழில் வெளியிடப்படும். ஆனால் 4 நாட்களை கடந்தும் இதுவரை அமைச்சர்களின் இலாக்கா பட்டியல் வெளியாகவில்லை. கடந்த முறை பாரதிய ஜனதா அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு உள்துறை, கல்வி, தொழில்கள், மின்சாரம் உட்பட முக்கிய துறைகள் வழங்கப்பட்டன. அதேபோல இந்த முறையும் உள்துறையுடன் முக்கிய துறைகள் வழங்க வேண்டுமென பாரதிய ஜனதா தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ரங்கசாமி வழங்கிய இலாக்கா பட்டியலில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு உள்துறை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே இந்த விவகாரம் பாரதிய ஜனதா தலைமை வரை சென்றுள்ளதால் அமைச்சர்களுக்கு இலாக்கா பட்டியல் வெளியாவது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு தீவிர முயற்சியில் இறங்கியுள்ள நிலையில் புதுவை அரசியல் விவகாரத்தை உடனடியாக கையில் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் முக்கிய இலாக்காக்களை ரங்கசாமி வழங்காவிட்டால் அமைச்சரவையில் பாரதிய ஜனதா இடம்பெற வேண்டுமா என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கலாமா எனவும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. புதுவை பாகூர் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநில எல்லைக்குட்பட்ட பாகூர் முதல் காட்டுக்குப்பம் வரை செல்லும் மணப்பட்டான் வாய்க்காலின் கரைப்பகுதி
நீண்ட காலமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களால் பொது பாதையாக பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அப்பகுதியில் ஏற்பட்ட ஆக்கிரமிப்பு மற்றும் இணைப்பு சாலை சேதப்படுத்தப்பட்டதாக பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது ஆக்கிரமிப்பு தொடர்பான விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் நில அளவையாளரை கொண்டு சம்பந்தப்பட்ட நிலத்தை உடனடியாக அளவீடு செய்து எல்லைகளை உறுதி செய்யவும், ஆக்கிரமிப்பு இருப்பின் அது குறித்து விரிவான அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்கவும் பாகூர் வட்டாட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் புதுச்சேரி வீரர்களின் ஊக்கத்தொகையை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை குவித்து நாட்டுக்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்கும் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் ரொக்க ஊக்கத்தொகையை உயர்த்தி புதுச்சேரி அரசு புதிய திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது வெளியிட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை மூலம் வெளியிடப்பட்டுள்ள இந்த புதிய அரசாணை இந்த நிதியாண்டு முதலே அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் உச்ச போட்டியான ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப் பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு அதிகபட்சமாக 50 லட்சம் ரூபாயும், வெள்ளிப் பதக்க வீரர்களுக்கு 30 லட்சம் ரூபாய், வெண்கலப் பதக்க வீரர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்பட உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கும் ஊக்கத்தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பிரதிநிதிகளாக ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு பதக்கங்கள் கிடைக்காவிட்டாலும் பங்கேற்பு ஊக்கத்தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், ஆசியா மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்போருக்கு 2.5 லட்சம் வழங்கப்படும் என்றும், இதேபோல பயிற்சியாளர்களுக்கும் ஊக்கத்தொகை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுவையில் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கத்தினர் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மாநில தகவல் ஆணையத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கத்தினர் ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அரசு துறைகளில் நிலவும் முறைகேடுகள், ஊழல், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நடைபெறும் போலி ஆவணப்பதிவுகள், மக்களுக்கு தரமற்ற மருந்து சேவைகள் வழங்கப்படுவது, அதிகாரிகள் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றுவதால் ஏற்படும் நிர்வாக சீர்கேடுகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் புதுச்சேரியில் மாநில தகவல் ஆணையம் இதுவரை அமைக்கப்படாத காரணத்தால் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. எனவே உடனடியாக மாநில தகவல் ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதுடன் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இல்லையெனில் நீதிமன்றத்தை நாடி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்த இயக்கத்தினர் முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர், தலைமைச் செயலரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர். காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை ஒப்படைக்க வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கருவடிக்குப்பம் பாரதி நகர் பகுதியில் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைந்துள்ளது. சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் செந்தில் என்கிற ரமேஷ் போட்டியிட்டு தற்போது வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அந்த அலுவலகத்தை விளையாட்டு அலுவலமாக பயன்படுத்தி வந்த நிலையில் தனது பொருட்கள் இருப்பதாகவும் அதை எடுத்துக்கொள்ள கால அவகாசம் வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் கால அவகாசம் முடிவு பெற்றும் அவர் பொருட்களை எடுத்துக் கொள்ளாமல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பூட்டி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் லோகநாதன் ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் பாலமுருகனிடம் புகார் தெரிவித்தனர். இதற்கிடையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் கல்யாண சுந்தரம் தரப்பினர் பூட்டை அகற்றி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷிடம் அலுவலகத்தை ஒப்படைத்தனர். கடல்வழி தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் பொருட்டு கடலோர காவல்படை சார்பில் நடைபெற்ற சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகையில் 3 பேர் சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி கடற்கரை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சாகர் கவாச் கடற்கரை பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 நாட்கள் கடற்கரை பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய கடலோர காவல்படை, புதுச்சேரி கடலோர காவல்படை, சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர், மீன்வளத்துறை மற்றும் உள்ளூர் மீனவர்கள் இணைந்து கடல் வழியே புதிய நபர்கள் வருகையை கண்காணித்து வந்தனர். அதன்படி கடலோர பாதுகாப்பு படை காவல் ஆய்வாளர் தனசேகரன், காவல் ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் காவலர்கள் கடலில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டபோது பனித்திட்டு கிராமத்திலிருந்து 10 நாட்டிக்கல் மைல் தொலைவில் சந்தேகிக்கும் வகையில் படகு ஒன்றில் வந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் அவர்கள் சாகர் கவாச் ஒத்திகைக்காக கப்பல் படையைச் சேர்ந்த நிபாஷ்குமார், தமிழக சிறப்பு படை காவலர் சூரியபிரகாஷ், முருகேசன் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் காவல் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம், பேருந்து நிலையம், ரயில் நிலையத்தை தாக்க ஒத்திகையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதையொட்டி மூவரும் சென்னையிலிருந்து கடலூருக்கு பேருந்தில் சென்றதாகவும், பின் அங்கிருந்து படகை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு புதுச்சேரி இலக்கை நோக்கி வந்தபோது கடலோர காவல்படை காவல்துறையினரிடம் சிக்கிக் கொண்டதும் தெரியவந்தது. இந்த பாதுகாப்பு ஒத்திகை 2ஆம் நாளாக தொடர்வதையொட்டி கடற்பகுதியில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வாழைக்குளம் செங்கல் நீரம்மன் ஆலய 98வது செடல் உற்சவம் மற்றும் ஊரணி பொங்கல் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலய 98வது ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. இதையடுத்து அம்மனுக்கு சந்தன காப்பு, மலர் பந்தல் அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சிம்ம வாகனம், ரிஷப வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்ற பக்தர்களுக்கு அருள் காட்சியளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் வைபோகம், ரத உற்சவம் வெகு விமர்சையாக 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. செடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கோவில் வாசலில் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்தனர். இதையடுத்து பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சட்டமன்ற முன்னாள் சபாநாயகரும் ஆலய உரிமையாளருமான பழனிராஜா உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். 2026ஆம் ஆண்டு தோட்டக்கலை பயிர் சாகுபடிக்கு விண்ணப்பித்த விவசாயிகளின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக புதிய பழத்தோட்டம் அமைத்தல், பாரம்பரிய மலர்கள், கட்டை வாழை, மஞ்சள், வெங்காயம், வீரிய ஒட்டுரக காய்கறிகளை பயிர் செய்வோர் போன்றவைகளை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் பயிர் சாகுபடிக்கு பிந்தைய மானிய தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்து விண்ணப்பித்த விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக புதுச்சேரி பிராந்தியத்தின் சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை ஒட்டப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி இணையதளத்திலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருந்தால் வருகிற 3ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,230 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,340 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.